தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலி கருத்துக்கள். நன்றி திருப்பலியாக வெற்றி அன்னை பிரசிடியம் மரியாயின் சேனை தனது 100வது மீட்டிங் என்று அவர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். பிபியானா நிகிதா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் மரித்த ஆன்மாக்களுக்கான திருப்பலி ஆலிஸ், ஸ்டெல்லா, ராயப்பன், ஆல் த டயசன் பிரீஸ்ட், நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் பணியாற்றி இறைவனடி சேர்ந்த அனைத்து குருக்களுக்காகவும், மேரி, வயலட், சலோமி, அனிதா, டோரிஸ், சுஜாதா, கரிஷ்மா, ஏஞ்சல், டிடி அந்தோனி, புஷ்ப தெரேசா, தேவசகாயம், ரீதா, ஃப்ளோரா மற்றும் ஜே மானுவேல். இறையேசுவில் பிரியமான நண்பு உறவுகளே, இன்று தாயாம் திருச்சபை பாலர் சபை தினத்தை கொண்டாடுகிறது. ஹோலி சைல்ட்ஹுட் அசோசியேஷன் என்று நம்முடைய மறை மாவட்டத்திலே இருக்கிறது. இந்த மாதம் நம்முடைய சேக்ரட் ஹார்ட் பள்ளியில் படிக்கின்ற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்துவ மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த பாலர் சபையை தொடங்க இருக்கின்றோம். இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுதே, கருவில் இருக்கின்ற பொழுதே நம்மை தேர்ந்தெடுக்கின்றார். எசாயா இறைவாக்கினர் சொல்வது போல, உன்னை நான் கருவிலேயே முன்குறித்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். குழந்தைகளுடைய உள்ளத்திலே இறைவன் விதைத்திருக்கிற இந்த விதையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இறைவன் கொடுக்கிற அந்த அழைப்பு புனித வாழ்வுக்கான அழைப்பு. குழந்தைகளை நாம் ஆசீர்வதித்து அவர்களை நல்ல பண்புகளிலே வளர்த்தெடுக்க வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து இதோ இந்த இறைவனுடைய பலிப்பீடத்தின் முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து இரக்கத்தின் ஆண்டவரும் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து இதோ இந்த தெய்வீக பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மை நாம் தயாரிப்போம். இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்கனவே சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூயபலியாயும் சகோதர சகோதரிகளே நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால்
உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசையா நுழைந்த வாசகம். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்போது சேராபீன்களில் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் கொண்டிலையில் உம்மை புகழ்வேன் என்றும், தெய்வங்கள் கொண்டிலையில் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் என்றும், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வே. திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு செலுத்துவே. ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உமக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன்.
செயல்களை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் என்றும், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கு செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைகளை பொறுவிலை கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் என்றும், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் என்றும், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருத்தூதர்கள் போதித்தையே நான் பறைசாற்றுகிறோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்களித்த அருள் வீணாக விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானே மற்ற திருத்தூதர்களே யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லையே. ஆயினும் உமது சொற்படி வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு ஃபாதர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லாமல் சொல்லக்கூடாதுங்களா? சொல்லலாங்களா? இன்னும் சத்தமாக சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு சிலர் இன்னும் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்கள அந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள சொல்ல வச்சார். அனுபவிக்கவர்களே, இந்த நம்ம நாவு இருக்குது இல்லைங்களா? இந்த நாவு கடவுளால் கொடுக்கப்பட்டது. இந்த நாவை பற்றி தான் இந்த பிரசங்கமே. எஸ்ஐயா இறைவாக்கினர் அழைக்கப்படும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? நெருப்பை அவருடைய நாவிலே வானதூதரை வைத்து தொடுகின்றார். அந்த நெருப்பு அவருடைய பாவத்தை சுட்டெரிக்கிறது. அந்த நாவானது தூய்மைப்படுத்தப்படுகிறது. கடவுள் நம்முடைய நாவிலே அவருடைய வார்த்தையை போடும் பொழுது, வைக்கும் பொழுது, அது நெருப்பு ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவருடைய வல்லமையை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது. எனவே நாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்கு, கடவுளை புகழ்வதற்கு இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய மைய கருத்து. கடவுள் நம்மை அதற்காகத்தான், நம்மை படைத்ததும் அதற்காகத்தான், நம்மை அழைத்திருப்பதும் அதற்காக தான்.
அவரை அறிந்து கொள்வதற்கும், அவரை புகழ்வதற்கும், அவருக்கு பணி செய்வதற்கும், இறுதியிலே திரும்பவும் ஆண்டவரிடம் செல்வதற்கும் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு பாடல் இருக்கிறது. என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், என்னை வாவென்று நீ மொழிந்தாய். என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய், என்னை வாவென்று நீ மொழிந்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் ஏன் என்னை நீ அறிந்தாய், என்னையும் ஏன் அழைத்தாய். பாவியாக இருந்தாலும், பாவம் செய்தவனாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வாழ்வு பெற அழைக்கின்றார். எதற்காக நம்மை தேர்ந்தெடுக்கின்றார்? நாம் அழிவதற்காக, பாவத்தால் அழிந்து போவதற்காக நம்மை விட்டுவிடுவது கிடையாது. அவர் நம்மை அழைப்பதற்கு காரணம் வாழ்வு கொடுப்பதற்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. இன்றைய முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரத்தில் எவ்வாறு ஏசாயா அழைக்கப்பட்டார். அதே போன்று விடுதலை பயன் நூலில் மோயிசன் அழைக்கப்பட்டார். மோயிசன், ஆண்டவரே என்னுடைய நாவானது பண்படுத்தப்பட்ட நாவு அல்ல அப்படின்னா என்ன, அவருக்கு ஸ்டாமரிங் இருந்துச்சு, திக்கி திக்கி பேசுறவர். அப்போ மோயிசன் என்ன சொல்றார் ஆண்டவர், நீ என்ன பேச வேண்டும் என்று நான் உனக்கு உன் நாவினை நான் புகுத்துவேன், சொல்லி கொடுப்பேன், நீ அதையே பேசு. ஏரோதுக்கு நீயே கடவுளாக இருப்பாய், நீயே ஏரோதுக்கு நீ தீர்ப்பு கொடுப்பாய், ஏரோதுக்கு நீயே தீர்ப்பளிப்பாய் என்று மோயிசனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து மோயிசனை விடுதலை பயணத்தின் விடுதலை நாயகனாக அவரை தேர்ந்தெடுக்கின்றார். அன்புமிக்கவர்களே, அதே போன்று நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கெனசரேத்து அந்த கடற்கரையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். கடற்கரைக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? யாரெல்லாம் கடற்கரைன்னா யோசிக்கிறாங்க? பீச்சுக்கு போனவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே போய்க்கிறோம். அப்போ யாரும் வேளாங்கண்ணிக்கு போகல, பீச்சுக்கு தான் போயிருக்கிறீங்க. மாதாவை பார்க்க போகல, அங்கேயும் போனோம் ஃபாதர், ஆனால் முக்கால்வாசி நேரம் நாங்கள் பீச்சில் தான் இருந்தோம் ஃபாதர். சரி, பரவாயில்ல, மாதா மன்னிச்சிடுவாங்க நம்மளை. அன்புக்குரியவர்களே, அந்த கடற்கரையில் நாம் பார்க்கும் பொழுது மீனவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? மீன் பிடித்து வந்த மீன்களை எல்லாம் அவர்கள் ஒரு பக்கம் எடுத்து வைத்துவிட்டு படகை அவர்கள் சரி செய்வார்கள். ஒரு ஓட்டை இருந்தால் கூட என்ன ஆகிடும்? படகுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் கூட படகு உதவாத போய்விடும். அது பெரிய ஆபத்துக்கு அவர்களை உள்ளாகும். எனவே படகை, பிறகு அந்த வலைகளை இதெல்லாம் சரி செய்வார்கள். ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அங்கே சீமோன் பேதுருவுடைய படகிலே அவர் ஏறுகிறார். இது ஒரு பெரிய சிம்பல், அடையாளம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. பேதுருவின் படகில் ஏறுவது என்பது ராயப்பரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். இந்த படகை ஓட்டுவதற்கு அவர்தான் சரியான மாலுமி என்று. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ பிரிந்த நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ராயப்பரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர் வழியாக திருச்சபையை கட்டி காப்பாற்றி வருவதுதான் உண்மையான இறைவனுடைய திருச்சபை, திரு அவை. அன்புக்குரியவர்களே, பேதுருவினுடைய படகில் ஏறியது. பேதுரு ரொம்ப புனிதமானவர், அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆளுமை படைத்தவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது, எல்லா பண்புகளும் இருந்தது. ஒரு தலைமையை தாங்குவதற்குரிய அல்ல. கடவுள் அவர் மீது நம்பிக்கை வைத்தது பேதுருவினுடைய அந்த தாழ்மையான குணம், ரொம்ப வெகுளியான சின்ன குழந்தை போன்ற ஒரு குணம். இன்னைக்கு பாலர் சபையை நாம் கொண்டாடுகிறோம். குழந்தைகள் என்றால் வெகுளித்தனம், அதாவது இன்னோசன்ஸ் என்று சொல்வார்கள். பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே,
படகுல ஏறும்போது அவர் எதுவும் சொல்லலை. படகுல ஏறி உட்கார்ந்து அவர் போதிக்கிறார். மக்களுக்கு போதித்து முடித்த பிறகு என்ன செய்கிறாரு? நீங்க வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ள வாங்க சொல்கிறார். நாங்கள் இரவெல்லாம் இந்த வலைகளை போட்டு பார்த்தோம், மீன் பிடிக்க பார்த்தோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் நீர் சொன்னதால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த வலையை போடுகிறேன் என்று அவர் வலையை வீசுகிறார். அந்த வலை நிரம்பி வழிகிறது மீன்களால். இதுவும் ஒரு சிம்பல் தான். பேதுரு தொடக்க திருச்சபையில போதிக்கிறார். அவர் மிகவும் துவண்டு போன காலங்கள் இருக்கிறது. பெரிய வேத கலாபனைகள் வந்தது. துவண்டு போயிருந்த நேரங்களிலே ஆண்டவர் இயேசுவை நம்பி அவர் போதித்த பொழுது திருச்சபை ரோமாபுரி வரைக்கும் சென்று ரோமாபுரியிலிருந்து உலகமெங்கும் பரவியது. பேதுரு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தது என்று இந்த மீன் பிடித்தல் நடந்தது இல்லைங்களா? அன்றைக்கே பேதுருடைய விசுவாசம் இன்னும் ஆழமாக மாறியது. அன்புக்குரியவர்களே, அந்த வலைகள் கிழிந்து விழுகின்றன. மற்ற படகுகள் இருக்கிறவர்களால் அழைத்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய காலிலே விழுகிறார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு நீங்கள் போய்விடுங்கள், நான் அருகதையற்றவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவனாக்குவேன் உன்னை. அன்புக்குரியவர்களே, நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் அழைத்த பிறகு அவர் நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றுவதற்கு காரணம், அவர் நம்மை மனிதர்களை பிடிப்பவர்களாக ஆக்குவதற்கான பணியை செய்வதற்காகத்தான் அவர் அழைக்கின்றார். எனவே இந்த புனித வாழ்வை வாழ்வதற்கு எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஃபுல்டன் ஷீன் என்ற ஒரு ஆயர் அவர் சொல்லுவார், நாம் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் கடவுள் நம்மை மன்னித்து அவர் நம்மை வாழ வைக்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே இயேசுவே, இதோ என் வாழ்வை நீ உம்முடைய திட்டத்தின்படி நடத்தும் என்று சொல்லும் பொழுது நம்மை அவர் பல்வேறு விதங்களிலே பயன்படுத்துவார். பொதுநிலையினர் எல்லோருமே இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் செய்வீங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க? பைபிள் எடுத்து போய் பிறருடைய வீட்டில் ஜெபம் பண்றீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லோருமே ஜெபம் செய்ய வேண்டும். எல்லோருமே விவிலியத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய நாவினால் ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அழைப்பு. நம்முடைய நாவினால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் வழியாகவும் ஆண்டவரை புகழ வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய தகுதி பொறுத்தல்ல, நம்முடைய பாவியவன் என்று அவனை வெறுத்து ஒதுக்காமல் அழைக்கின்றார். திருந்திய பேதுருவை அவர் மீண்டும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து, திரு அவை நீ அன்பு செய்து அதை நீ பேணி வளர் என்று அவருடைய ஆடுகளை ஒப்படைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று பாலர் சபை தினத்தை நாம் கொண்டாடும் நாம் அழைப்பை பற்றி தியானித்திருக்கின்ற நாம் நம்முடைய குழந்தைகளினுடைய உள்ளத்திலே என்ன வகையான விதைகளை விதைக்கிறோம், என்ன வகையான பண்புகளை நாம் விதைக்கின்றோம், இறைவன் அழைத்த இறைவன் கருவிலே நம்மை தேர்ந்து கொள்ளுகின்ற இறைவனுக்கு என்ன பதில் நாம் கொடுக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறக்கும் பொழுதே செல்போன் கொடுக்கிறோம். வேற என்னெல்லாம் கொடுக்குறோம்? வேற என்ன கொடுக்குறாங்க இவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம் நம்ம. அவர்கள் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், சொகுசாக இருக்க வேண்டும், நான் பட்ட கஷ்டம், நான் இப்படியெல்லாம் இந்த பொருளை அனுபவிக்கல, எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு நான் தர வேண்டும் என்று ஆசிக்கின்றோமே. கடவுள் கொடுத்த அந்த அழைப்பை, புனித வாழ்வுக்கான அழைப்பை நாம் கொடுக்கின்றோமா என்று இன்று அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தில் விதைக்கின்ற அந்த அழைப்பின் விதை வளர்ந்தால் ஒழிய நாம் திரு அவையை முன்னெடுத்து செல்ல முடியாது. நம்முடைய குழந்தைகளை தினமும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையாவது நம்முடைய அருகிலே அமர செய்து திருப்பலியை காண செய்ய வேண்டும், இறைவார்த்தை கேட்க செய்ய வேண்டும். அதன் வழியாக பிள்ளைகள் அவர்கள் குருவாக மாற வேண்டும் என்றும் அல்ல,
எல்லாம் கன்னியாஸ்திரி ஆயிடும், எல்லாரும் குருவாக மாறிவிட வேண்டும் என்று நான் உங்களுக்கு நிபந்தனை வைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், விசுவாசத்தை ஊட்ட வேண்டும். தானியேல் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அழைக்கின்றார். அப்ப என்ன செய்கிறார் ஏலி? அவரை யாரோ அழைக்கின்றார்கள் என்று போய் கேட்கிறார், என்னை யாரோ அழைக்கிறார்கள். அப்ப அவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஆண்டவரே பேசும், உம் அடியை நான் கேட்கிறேன் என்று சொல் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 9 வயசு தான் அந்த குழந்தை. தானியேல் பெரிய இறைவாக்கினராக மாறினார். தாவீது அரசரை அபிஷேகம் செய்தார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை பாலர் சபைக்கு அனுப்பணும்லாம் நான் சொல்லலை. நீங்கள் பாலர் சபைக்கு அனுப்பி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மிஷினரிஸாக மாற்றணும், குழந்தை மறைபரப்பு பணியாளர்களாக மாற்றணும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய குடும்பங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஜெபனிங்க செய்யும்போது உங்கள் அருகில் இருக்கிறாங்க, கைகூப்பி அவங்க ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பம் செய்கிறாங்க. நிறைய குடும்பம் நான் பார்த்துருக்கேன். குழந்தைகள் ஆசீர்வாதம் வாங்குவது, சிலுவை போடுவது, சாமி தொட்டு கும்பிடுவது, இப்படிலாம் நிறைய பண்புகள், நல்ல பண்புகளை கற்றுக்கொள்கிறார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இதை செய்தோம் என்றால் உண்மையாகவே இந்த திரு அவையிலே நாம் பொதுநிலையினராக ஒரே மக்களாக இறைவனுடைய பணியை முன்னெடுத்து செல்ல முடியும். இறைவனுடைய இந்த நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க முடியும். புனிதர்களாக வாழ முடியும். புனிதர்கள் இதைத்தான் செய்தார்கள். எனவே இந்த நாளிலே இறைவனுடைய அருளை கேட்போம். நம்முடைய எல்லா புனிதர்களுடைய பரிந்துரைகளை கேட்போம். நாம் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீரோடு நாம் நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை, இறை வாழ்வை நம்மை நாவினால் அறிக்கையிட்டு ஆண்டவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் வடிவான இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பீட்டர் மச்சாடோ மற்றும் ஏனைய ஆயர் சுசைநாதன், சதீஷ்,
ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரும் மந்தையாகி இறை மக்களின் புது வாழ்வுக்கு வழிகாட்டிகளாய் என்றும் விளங்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் சுனையே இறைவா, எம் நாட்டை ஆளும் அனைத்து தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து மக்களின் நல்வாழ்விற்காக என்றும் உழைக்க உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவின் ஊற்றே இறைவா, எமது குடும்பங்களில் உள்ள அனைத்து சிறார்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் உமது அன்பிலும் பராமரிப்பிலும் நன்மக்களாக சிறந்து விளங்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, உலகெங்கும் பல்வேறு நோய்களால் துன்பப்படுகின்ற சிறார்கள், பலவேறு வன்கொடுமைகளில் ஆளாகின்ற சிறார்கள், வறுமையால் வெறுப்புணர்வுகளால் பாதிக்கப்பட்டு தங்கள் எதிர்காலமே கேள்விக்குறிகளாக நிற்கிற சிறார்களுக்கு நீரே அடைக்கலம் தந்து ஆதரவு காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்து வைப்போம். அனைத்துலகையும் ஆண்டு நடத்தும் இறைவா, எங்கள் மீது நீர் கொண்டுள்ள அக்கறை, அன்பு, மன்னிப்பு, பராமரிப்பு ஆகியவற்றின் பொருட்டு நாங்கள் உணர்ந்த இம்மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து நிறைவான அருள் வளங்களை பொழியுமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மாலை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுகுறை உற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின்
அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாயிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் ஜோசப் சுசைநாதன் மற்றும் ஆரோக்கியரா சதீஷ், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவையன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனிதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் நிரூபிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதின்மையும் பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூப்ளி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூப்ளி கொண்டாட்டம் ஆகியவற்றின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மைமிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதுவர்களாக எம்மை மாற்றுகிறார்கள். எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று புதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இந்த வாரம் 6ஆம் தேதி புனித ஸ்கோலாஸ்டிகா இவரின் நினைவை கொண்டாடுகின்றோம். 14ஆம் தேதி புனிதர்களான சிரல் மற்றும் மெத்தடோடியஸ் இவரது நினைவை கொண்டாடுகின்றோம். 11ஆம் தேதி லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்று உலக நோயாளிகளுக்கான ஒரு விசேஷ தினம். அன்று அனைத்து நோயாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று திருவையானது அழைப்பை தருகின்றது. திருப்பலி முடிந்த பிறகு புனித வின்சென்ட் பால் சபையினர் அவரது உங்கள் காணிக்கை எதிர்பார்த்து வெளியே நிற்கின்றார்கள். மனமாற அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற மாதத்தில் நீங்கள் அவர்களுக்கு தந்த காணிக்கை தொகை 10,790 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, மிஷனரி ஃபேமிலிஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்பவர்கள் நமது மறை மாவட்டத்தில் இருக்கும் ஃபேமிலி கமிஷன் இவர்களோடு இணைந்து திருமணம் ஆன தம்பதிகளுக்கு ஒரு விசேஷ மாநாடை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மாதம் 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி. இதை பற்றிய அதிக விவரங்களுக்காக பங்கு சாவடிக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 52,370 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, நமது பங்கில் எத்தனையோ பக்த சபையினர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு விசேஷ பக்த சபையினர் என்று சொன்னால் நமது மரியாதை சேனை உறுப்பினர்கள். அதை சேர்ந்த நமது மரியாதை சேனை உறுப்பினர்களில் ஏறக்குறைய 8 பிரசித்தியங்கள் இருக்கின்றது. இன்று வெற்றி அன்னை பிரசித்தியத்தின் உறுப்பினர்கள் அவரது 100வது சபை, அதாவது மீட்டிங் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 100 மீட்டிங்னா 100 வாரம், 100 வாரமாக தொடர்ந்து இந்த மீட்டிங் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வளர்ச்சிக்கு காரணம் அவரது விசுவாசம் மற்றும் அவர் அன்னையின் மீது வைத்திருக்கும் பக்தி. நமது ஒரு எண்ணம் என்னவென்றால், நமது ஆய்வு ஒரு எண்ணம் என்னவென்றால், அனைத்து மக்களும், நமது திருச்சபைக்கு சேர்ந்த, நமது பங்கிற்கு சேர்ந்த அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு பக்த சபைக்கு சேர வேண்டும் என்பதுதான் நமது பங்கு தந்தையின் ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அதனால் இந்த லீஜன் ஆஃப் மேரி மரியாதை உறுப்பினர்கள் மரியாதை ஒரு பக்த சபையாக இருப்பதால் நீங்களும் இதில் பங்கு பெறலாம், நீங்களும் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கலாம். அதை பற்றிய அதிக விவரங்களுக்காக ஜான் இவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அவரை வெளியே சந்தித்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக இன்று பங்கு தந்தை சார்பாக இருக்கும் அனைத்து பக்தர்கள் சார்பாக வெற்றி அன்னை பிரசித்தியத்தின் உறுப்பினர்களுக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசி ஆசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மேல்
வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பணி தொடர்கின்றது. கண்ணியே மணி கண்ணியமுதே மகிமை மணி எங்கில் ஒருவான என் தாய்மணி என்றும் உம்மை பணித்தோம் என்னை ஆனதே. ஜெபமாலை அழைத்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. ஜெபமாலை அழைத்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. மலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா, மலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா. நல்ல மனம் தந்து குளிர்வாயம்மா. கண்ணீர்